திருநங்கைகள் சமூகம் எனக்கு எப்படி அனுபவம்? பொம்பாய் படம் பார்த்தோம்ல, இந்த பொம்பாய் படத்தில் ஒரு திருநங்கை வந்து எல்லா குழந்தைங்களை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சண்டை போடுவாங்க. அதில் தான் எனக்கு இந்த சமூகம் அறிமுகம். அதுக்கப்புறம் 2005 சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழையும் போது கண்ணாடி இரவுகள் அப்படின்னு ஒரு நாடகம், இந்த நாடகத்தின் ஊடாக இந்த சமூகம் நமக்கு எப்படி அறிமுகமாகறாங்க, அங்கே வாசிப்புக்குடைய ஒரு புத்தகம், அங்கே இருக்க கிடைச்ச நண்பர்கள், இது ஊடாக எப்படி இருந்தாங்க. இப்போ 2025 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பயணம். இந்த 20 வருஷத்தில் இவங்களை எப்படி உணர்ந்துக்கிறேன்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதியோட உணர்வும் உருவமும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம் எனக்கு எப்படி ஒரு வழியை ஏற்படுத்துச்சோ, அதே அளவுக்கு 20 வருடம் கழித்து ஒரு ஜெர்மனியில் எல்லா வசதியும் கிடைத்து வாழக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டா கூட அவங்களும் அதே அளவுக்கான ஒரு பெரிய வழிகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு தோணிடுச்சு. அப்போ படிக்கும்போது அது வெறும் வெற்று சொற்களாக எனக்கு தோணும். இப்போ படிக்கும்போது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தை பிறக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் தெரியும் போது இப்போ இது ரொம்பவும் கனெக்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் இந்த புத்தகத்தில் ஒரு 2-3 பக்கம் என்னால் வாசிக்கவே முடியல. அந்த வழியெல்லாம் இவங்களுடைய ஆப்ரேஷன் பண்ணதுக்கான அப்புறம் வந்த ஒரு 2 சாப்டர் என்னால் நகர்த்தவே முடியல. அந்த பக்கத்தை என்னால் வாசிக்கவும் முடியல, வாசிக்காமல் அந்த பக்கத்தை கடக்கவும் முடியல. எனக்கு வந்து லிட்ரலி நான் அந்த வழியை உணர்ந்துக்கிட்டே படித்த மாதிரியான ஒரு எழுத்து நடை பிரமிச்சிட்டேன் நான். 2 நாளில் இந்த புத்தகத்தை வந்து கடன்னு ஓடிடுச்சு. இந்த ஓட்டம் இருக்குல்ல, இந்த நடை ஓட்டம் வந்து 2 நாள் இது முடிக்கணுன்றதுக்காக நான் படித்தேன்னா, இல்லை இந்த ஓட்டம் உண்மையாகவே எனக்குள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நேற்று படித்து முடிச்சுட்டு இப்போ வரல நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த நடை அவ்வளோ வேகமாக இருந்தது அப்படின்றதான். நான் இந்த புத்தகத்தை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, இவங்களுடைய வார்த்தையிலேருந்தே தான். நமக்காக பிறர் உகுக்கும் கண்ணீரை காட்டிலும் புனித நீர் நதியிலும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லைன் எழுதியிருக்காங்க. சம்சம் கிணற்றிலும் ஊறாது, அதாவது ஒரு பெரிய புனித நீராக இருக்கலாம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க, நமக்காக யாராவது அழமாட்டாங்களா, நம்ம மீது யாராவது நேசிக்க மாட்டாங்களா, நம்ம மீது யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்றதான் இந்த புத்தகம் முழுவதும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு உறவு. அவ்வளோதான், கவலையே படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோன்னு இந்த புத்தகம் படித்து முடிச்சோன்னே இவங்க நம்பரை வாங்கி சொல்லிடணுன்ட்டு தோணும். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த சமூகம் அதே மாதிரி இந்த புத்தகம் முடிச்சதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பெரிய எக்ஸ்ட்ரீம், உலகம் முழுக்கவே இந்த ஆம்பளை பசங்க வளரவே இல்லை போல. நான் என்ன நினச்சேன்னா இந்திய சமூகம் மட்டும்தான் இப்படி இருக்கு போல இருக்கு, மற்றபடி உலகம் முழுவதும் கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்பாங்க ஆண்கள் அப்படின்லாம் நான் நினச்சதை இந்த புக்கு வந்து உடச்சிருச்சு. அப்படிலாம் நீ தப்பாலாம் நினைக்காத, உலகம் முழுவதும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற இன்னொரு பிம்பத்தையும் இந்த புக்கு எனக்கு வந்து உடச்சி காமிச்சுது. என்ன தான் அப்படி உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்த்துருவோம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான். இந்த அன்பு எப்படி அவங்க வந்து ஒரு ஆணின் அன்பை முடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு எப்படி தன்னுடைய உச்சநிலை அடைஞ்சு விந்து வெளியேறுதோ அதை மாதிரி அவனுடைய அன்பும் அந்த உறவு நிலையோட வெளியேறிடுது. அதுக்கப்புறம் அவனுடைய அன்பு எங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. இந்த வரியெல்லாம் படிக்கும்போது அப்படியே மனசு வந்து கணக்குது. இதை நீங்கள் வந்து ஒற்றை ஆணோட தொடர்பு இருக்கவங்க, இவங்க வந்து 4-5 ஆணோட தொடர்பு இருப்பாங்க, இப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். விந்தி வெளியேறுவது எப்படி ஆணுக்கு வந்து இயல்போ அதே மாதிரி அன்பை எதிர்பார்ப்பது பெண்களுடைய இயல்பு, அவ்வளோதான். நீங்கள் இந்த 2 நேர்கோணலில் பார்த்துட்டிங்கன்னா இது எதையுமே வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட்குள்ளெல்லாம் போகவே மாட்டீங்க. அவங்க திரும்ப திரும்ப வேற ஒரு ஆண்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். இந்த அன்பை நான் கொடுக்கணும், இந்த அன்புக்குன்னு எனக்கு திரும்ப அன்பு கொடுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அன்பை கொடுப்பது என்பது வெறுமனே வந்து என்னோட உடலுறவோடு முடிச்சுறது கிடையாது. அப்போ அன்பை கொடுப்பது என்பது சுயமரியாதையை தருவது. உன்னுடைய அதீத அன்பு எனக்கான சுயமரியாதையை கொடுக்கணுன்றத அவங்க ஒவ்வொரு உறவிலும் நெருங்கும் போதும் எதிர்பார்க்குறாங்க, விலகும் போதும் செய்கிறாங்க. எந்த இடத்துலையும் அதே மாதிரி எந்த ஒரு ஆணையும் கண்ணிய குறைவோடு நான் நடத்தினேன், நான் வந்து அடிச்சுட்டு வெளியே போனேன் அப்படின்ற மாதிரியான எந்த பெரிய கோபமும் அவங்க வந்து எந்த ஆண் மீதும் காட்டல. அதுக்கு இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை நம்ம ஒரு திருநங்கை, நம்மளை இவன் ஏமாத்துறது இயல்பு தானே அப்படின்ற எண்ணத்துலேருந்து அவனை மன்னிக்கிறாங்களா, இல்லை இயல்பாகவே இவனுங்களுக்கு இவ்வளோ ஒர்த்து இல்லை, இவனை போய் நான் எதுக்கு பகையாலேயே வச்சுக்கணும், அதனால இவனை மன்னிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியலை
கடினமாக எனக்கு இது இன்னொரு பெரிய வேறுபாடு என்னென்னா, உலகம் முழுவதும் திருநங்கைகளுக்கான சட்டங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற இந்த ஒரு பார்வையை இந்த புத்தகம் நமக்கு தருது. ஒரு சில ஊரில் இப்போ ஜெர்மன் போன்றவங்களில் வந்து காப்புரிமை திட்டத்தில் இந்த ஆப்ரேஷன் இருக்குன்னும் போது இது நம்பிக்கை அளிக்குது. பரவாயில்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு ஆப்ரேஷனாக இருக்குது. ஏன்னா இந்திய சமூகத்தில் அது கிடையாது. நீங்கள் இந்திய சமூகத்துக்குள்ளே அந்த பெண்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே நீ வந்து ஆண் உறுப்பை அறுக்கவே இல்லைனா நீ ஒரு நல்ல திருநங்கை இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்களுக்குள்ளேயே கட்டமைச்சிட்ருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து சொல்லுவேன், இந்த பண்பாடு எப்போ பாரு நம்ம ஒரு விஷயத்தை பழகிக்கிறோம், இந்த பழக்கத்தை இதுதான் நம்மளுதுன்னு சொல்லி நிலைநிறுத்துறது தான் பண்பாடு. அவ்வளோதான். இந்த பண்பாடுன்னு சொல்லும்போது இந்த பண்பாட்டை ஏன்டா இந்த தமிழ் கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் இப்படி பிடிச்சிட்டு சாவுறானுங்க, இதை பிடிச்சிட்டு இருக்கிற விளைவு தான் இந்த சாதியை விடவே முடியாமல் இவனுங்களாம் சாவுறாங்கடான்ட்டு எனக்கு எப்போவுமே இந்திய கலாச்சாரத்தின் மீதும் இந்த பண்பாட்டின் மீதும் ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இந்திய கலாச்சாரம் தான் உலகம் முழுவதும் திருநங்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இருக்கின்றதை இந்த புக்கு தான் சொல்லுது. அங்கங்கே தனித்தனியாக இருந்த திருநங்கைகளில் வந்து உனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, உனக்கு ஒரு சித்தி இருப்பாங்க, உனக்கு ஒரு அக்கா இருப்பாங்கன்ற இந்த உறவு வழியான ஒரு தாய் வழி சமூகத்தை இந்திய சமூகம் தான் உலகம் முழுவதும் கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது இந்த பண்பாட்டை எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? தனித்தனியாக உதிரியாக அனாதை மாதிரி இருந்த எங்களை ஏதோ ஒரு சமூகத்திலேருந்து ஒரு பண்பாடாக தோன்றுவிச்ச ஒரு சடங்கு உலகம் முழுவதும் இணக்கமாக வாழ்வதற்கு ஒரு உதவியை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த பண்பாட்டை பார்க்கும்போது தான் பல நேரங்களில் தோணும், குடும்ப விழாக்கள்லாம் எதுக்குடா நடத்துகிறீங்க அப்படின்னு. ஆனால் குடும்ப விழாக்களே இல்லைன்னா எப்படி மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று உறவாட முடியும்? அப்போ ஒன்றோடு ஒன்று உறவாடுவதற்கு நீங்கள் வச்சுருக்க இந்த விழுமியங்களை தான் நம்ம கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இவங்களுடைய புக்கில் மிக பியூட்டிஃபுல்லான விஷயம், திருநங்கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய மனக்குழப்பங்கள், அவங்களுடைய அறியாமை, இந்த அறியாமையால் வந்து ஏற்படக்கூடிய எதிர்நிலை, இதெல்லாத்தையுமே அவங்க பட்டவர்த்தனமாக எழுதியிருக்காங்க. பல நேரங்களில் நம்ம வந்து எங்கே டிஸ்பியூட் ஆகும்னா, எல்லாருமே பெண்கள்ப்பா, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெண்களுக்குள்ளே இவங்க பாரு இப்படி தான் அடிச்சுட்டு கிடக்குதுங்க எப்போ பாரு. ஏன்னா இது ஒரு ப்ராம்டாக சொல்லுவாங்கள்ல, பெண்கள்னால் 10 பேர் ஒன்றாவே இருக்காதுங்க, அதுங்க எப்போ அடிச்சுக்கிட்டே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பல நேரங்கள் என்ன ஆகிடுவோன்னா, நம்ம எல்லோரும் பெண்கள் யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் வந்து குறை சொல்கிறது இதெல்லாம் வந்து இருந்து குறைச்சிட்டே இருப்போம். ஆனால் இவங்க அதை சட்டிலாக எல்லா இடத்துலையும் இவங்க செய்கிறத தப்புன்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷம் போய் அவங்கள வந்து அரவணைச்சிக்கவும் செஞ்சிடுறாங்க. அது ஒரு அறியாமையில் செஞ்ச தப்பு தான், அதனால் நம்ம அதை ஏன் வந்து என் மைண்டில் நான் கர்ஜாக எடுத்துட்டோம், நான் அடுத்த நிமிஷம் போய் அவங்களோட சேர்ந்துக்கிறேன், அவங்கள வந்து நான் வந்து என்னோட ஆளாக இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து ஒரு விளிம்பு நிலை படைப்பு எல்லாமே வந்து அழுகையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து விளிம்பு நிலை படைப்பாளர்கள் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு எழுதுகிறாங்களோ அந்த கம்யூனிட்டி எழுதுகிறவங்க மேலே எல்லாமே ஈஸியாக தூக்கி போடுற வாள் வந்து என்னென்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகையை எழுதுவாங்க, அவங்களுடைய வழியை எழுதுகிறாங்க, சோதனையை எழுதுறாங்க, இப்படியே தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதான் எழுதுவாங்க. அந்த அறிவே நமக்கு இல்லை. சரியா? அவங்களுக்கு என்ன அனுபவிச்சிருக்காங்களோ அதை தானே எழுத முடியும். ஸோ அந்த இதை எழுதுகிறாங்க. இவங்க அதுலேருந்து ஒரு மாற்றத்துக்கு வேற நோக்கி என்னுடைய சமூகத்தை நான் இன்னொரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் இறுதியில் சேர்த்து முடிக்கிறாங்க. நான் வேற ஒரு அதே மாதிரி அவங்களுடைய பெரிய விஷயமா சொல்கிறது ப்ராஸ்டிடியூட். நான் வந்து இந்த விலை மகளிர் அப்படின்ற வேலையை செய்யவே மாட்டேன். அவங்க எவ்வளோ அதை அர்த்தமாக சொல்கிறாங்கன்னா, விலை மகளிர் தொழில் செய்வது திருநங்கைகளுடைய அறத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பே இல்லை. நீங்கள் வந்து திருநங்கையாக இருக்கிறவங்க ஒரு விலை மகளிராக போகிறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? அப்படி இருந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேருந்து நான் வந்து அதை செய்ய விரும்பலை அப்படின்றத ஒரு இடத்துல பிரேக் பண்ணுறாங்க. அந்த பிரேக் அவங்களோட மட்டும் நினச்சிக்கல, அவங்க கூட இருக்க எல்லாருக்கும் அதை கடத்துகிறாங்க. எல்லாரையுமே அதை நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு 4-5 வழிகளை காட்டுறாங்க. இந்த மாதிரியான இந்த ஒரு ஷட்டிலாக அடித்து தம்சம் பண்ணி கோவப்பட்டு அப்படிலாம் வந்து எதையும் செய்யாமல் நம்மளால் நம்ம எடுத்துக்கிட்ட கொள்கைக்கு நேராக இருக்க முடியும். அதுக்கு நம்ம கூட இருக்க இணையவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி அவங்களையும் ஒரு இடத்துக்கு மேலே கொண்டு வர முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக தன்னுடைய கடைசி 30 அந்த அதிகாரங்கள், இந்த தமிழ் வார்த்தை இந்த அதிகாரம்லாம் வந்துடும் அந்த 30 பகுதிகளில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பெண், நாங்கள் திரும்ப நம்ம சொல்லுவோம், பெண்ணியம் என்பது பெண் விடுதலை மட்டும் பேசலை, பெண்ணியம் என்பது சமூக விடுதலை பேசுது, ஆண்களுக்கான விடுதலையும் சேர்த்து பேசுதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இந்த திருநங்கைகளுடைய புத்தகமும். இந்த சமூகம் ஒரு மாற்று சிந்தனையை நோக்கி, ஒரு மாற்று களத்தை நோக்கி, இது எப்படியாக இந்த மக்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். உங்ககிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது வேறு எதுவுமே இல்லை, உங்ககிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது வெறும் உண்மையான அன்பும் மரியாதையும் மட்டுமே அப்படின்றத
ரொம்ப ஆணித்தரமாக அழகாக இந்த புத்தகம் முழுவதும் நிரவி இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து கட்டாயம் எல்லாரும் வாசிச்சிடணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுகோளாக கூட உங்ககிட்ட சொல்கிறேன். இது ஆக்சுவலாக படிக்கும்போது இது என்னத்துக்கு எழுதுகிறாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் அடுத்த 2-3 நாளில் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் இந்த புத்தகம் எனக்கு உணர்த்துச்சு. இந்த ஒரு நல்ல படைப்பை கொடுத்த தனுஜன் என்ற தனுஜாவுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய தேடுதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, பெண்களும் ஆண்களோட அன்புக்காகவே எங்கிக்கிட்டு கிடக்குறோம். திருநங்கையாக மாறின இவங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளாம் இன்னமும் உணர்வாலும் அறிவாலும் வேறு ஒரு தளத்துக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்மளும் இன்றைக்கி கால சூழல் தள்ளப்பட்டிருக்கு. இந்த கால சூழலில் ஆண்களையும் சேர்த்து வளர்க்கெடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புரிதலோடு என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.